ஸோ இவங்க 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பெண் வந்து இன்னொரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அவங்க வந்து தேர் மீட்டிங் அப் படத்துக்கு போகும்போது அப்போ தான் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. பார்த்த உடனே இந்த ஆணுக்கு வந்து ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னே சொல்லிடலாம். இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து வி வில் ப்ரொசீட் ஃபர்தர். பொண்ணுக்கு வந்து அப்பா இல்லை, ஓகே, அவங்க வந்து அம்மாவோட தான் இருக்காங்க. நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். இவங்களும் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. பட் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க இதுதான் நம்ம சுச்சுவேஷன் அண்ட் நான் வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, நாளைக்கு எனக்கு சொல்லுங்கள். அவர் வந்து இல்லை நீங்கள் தான் நம்ம பார்க்கலாம், நான் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கூட அம்மா கிட்ட பேசுகிறேன். 2 பேரும் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இவர் வந்து ரொம்ப ரொம்ப லவ்விங். எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ லவ். 4th month ஸ்டார்டிங்லேருந்து சேஞ்சஸ் வருது. டேட் பண்ணி ஒரு ஐ திங்க் 2nd monthலேருந்து சேலரி வந்து இவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுறது, பெண் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆணோட சேலரி வந்து அப்படியே அக்கௌண்ட்லேயே இருக்கும் சிஸ்டர்ஸோட மேரேஜ்க்காக. தென் இட்ஸ் கெட்டிங் ரியலி இன்டென்ஸ். எப்படின்னா இப்போ இவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, சாப்பிட்டியப்பா என்னாச்சுன்னா, நீ என்ன கால் பண்ணிகிட்டே இருப்பிய, உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஸோ காலையிலேருந்து நான் வந்து ஃபோன் வச்சுட்டு உனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறது தான் என்னோட வேலையா? ஸோ உன்னை பார்த்துக்கிட்டா நான் என் ஃபேமிலி எப்படி பார்த்துப்பேன்? எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்களே. இப்போ இந்த வெர்பல் இஷ்யூ வந்து இட் இஸ் பிகமிங் ஃபிசிக்கல். இப்போ ஏதாவது பேசுகிறாங்கன்னா அவர் பேசும்போதும் அவர் வந்து அப்படியே பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ உடனே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இவ கேட்பலாம், எனக்கு அடிபட்டுருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னா, அடிபடட்டும், என்ன ஆகும் மேக்ஸிமம்? காலை பிளாக்ல போட்டுருவாங்க. இன்ஸ்டாகிராம் பிளாக், ஃபேஸ்புக் பிளாக், எவ்ரிவேர். சம்டைம்ஸ் இந்த பொண்ணு வந்து ஜிபேல போய் டெக்ஸ்ட் பண்ணுவாங்களாம். மேரேஜ் பற்றி பேசினா இப்போ வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை பற்றி என்ன தெரியும், எனக்கு உன்னை பற்றி என்ன தெரியும், இப்போ மேரேஜ்னு சொல்கிற. அவர் என்ன சொல்கிறான், நீ வந்து யூஆர் எக்ஸ்பெக்டிங் மை டைம், எனக்கு இருக்கிற டைமில் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் லைஃப்பில்? இப்படியோ இவங்க வந்து அந்த 3 வருஷம் தாக்கு பிடிச்சி இந்த ரிலேஷன்ஷிப் இழுத்துட்டு போகிறாங்க. பட் அந்த 3 years வந்து இட் வாஸ் ஹெல் தான். ஸோ இன்பிட்வீனில் இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ நீ என்னை பார்த்துக்கோ, அதுக்கும் இவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. 4 years ஆஃப் ரிலேஷன்ஷிப். அந்த 4th year தான் இவங்களால, இந்த பெண்ணால் முடியல. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வணக்கம் பிரீத்தி. வணக்கம். நம்ம நிறைய கேசஸ் பற்றி பார்த்து வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லாரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அப்புறம் கடைசியில் சொல்லுவாங்களே, இல்லை எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவும் எனக்கு வந்து ஒன்று பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி இவங்களை வந்து ஏமாத்துறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நம்ம ஒரு கேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐல் சே தட். ஸோ இவங்க 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பெண் வந்து இன்னொரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அவங்க வந்து தேர் மீட்டிங் அப் ஒரு மால்க்கு ஒரு படத்துக்கு போகும்போது அப்போ தான் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸோட. பார்த்த உடனே இந்த ஆணுக்கு வந்து ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னே சொல்லிடலாம். பார்த்த உடனே ஹீ லைக்ஸ் ஹர், ஏதோ ஒரு அட்ராக்ஷன். ஸோ மூவிக்கு அப்புறம் 2 பேரும் பேசுகிறாங்க. அண்ட் மூவி முடிஞ்சிட்டு அவங்க சாப்பிட போகிறாங்க, அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. தென் அந்த நைட்டு வந்து இவர் வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னும் நம்ம வெளியே போகலாம், காஃபி ஷாப் அதெல்லாம் போகலாம். ஸோ நீங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள் நம்பர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து வி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஐ ரியலி லைக் யூ, ஐ ரியலி லவ் யூ. சி, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, அது வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? பின்னாடி ஏதோ ஒன்று சொல்ல போறீங்க. ஆமா. ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ பொண்ணும் அன்னைக்கே சொல்றாங்க, சி இப்போ பொண்ணுக்கு வந்து அப்பா இல்லை, ஓகே, அவங்க வந்து அம்மாவோட தான் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, இல்லை நான் வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்னால் அவ்வளோ இல்லை, எல்லாரும் ஊரில் தான் இருக்காங்க. ஸோ டெய்லி பேசுறது அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க. ஸோ மற்றபடி ஃபினான்ஷியலி எங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்குது. பட் அம்மாவை பார்த்துக்கிறது என்னை பார்த்துக்கிறதுலாம் நான் ஜாப் போனால் தான் என்னால் பார்த்துக்க முடியும். பட் அதுக்கு வந்து ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். சி தட்
அதுதான் இந்த இந்த ஃப்ரேஸ் கேட்டுட்டு தான் நாங்களாம் ஐ திங்க் we are falling for it. இப்போ நான் இருக்கேன்ல சொன்னா ஆமா. பொண்ணுங்க வந்து ஈஸியா அது ஈஸியா இல்ல. நம்ம வந்து ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்காங்க. ஓகே, லோன்லியா இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க வந்து நான் இருக்கேன் உனக்காக, எதுக்கு நீ பயப்படுற, நம்ம பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல எஸ் எக்ஸாக்ட்லி, நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம் அப்படி சொல்லும்போது இட் இஸ் ஏதோ ஒரு சம்திங் யூ ஃபீல் நோ. அப்போ ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இவங்களும் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. பட் ஸ்டார்டிங்லேயே சொல்றாங்க இதுதான் நம்ம சுச்சுவேஷன். அண்ட் நான் வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த பாதி லவ் பண்ணுறது, பாதி வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிறது, நம்ம லவ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம், அதெல்லாம் என்னால் முடியாது. ஸோ அவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், நான் யார் என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன். ஸோ என்னோட கேரக்டர் இப்படி தான். ஸோ உங்களுக்கு வந்து நிஜமாவே இந்த லவ் வந்து மேரேஜ் அளவுக்கு போகுது, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம், வி வில் கண்டினியூ. இல்லை உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வேணும்னா நான் வந்து அந்த டைப் இல்லை, எனக்கு வந்து அது செட் ஆகுது. ஏன்னா நான் வந்து ரொம்ப அட்டாச் ஆகுறேன். லைட்டாக ஸ்மால் திங்ஸ் கூட நான் வந்து ஐ வில் ரியலி ஃபால் ஃபார் இட். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, நாளைக்கு எனக்கு சொல்லுங்கள். அவர் வந்து இல்லை நீங்கள் தான், நம்ம பார்க்கலாம், நான் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கூட அம்மா கிட்ட பேசுகிறேன். சம்டைம்ஸ் எனக்கு புரியல. நம்ம நினைப்போம்ல என்ன இது நீங்கள் பார்த்து ஜஸ்ட் 3 hours 4 hours தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே என்ன லவ் வருதுன்னு. பட் நிறைய லவ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி தே ஆர் ரியலி ஹாப்பி டுகெதர். நிறைய பேர் 5-6 yearsனா லவ் பண்ணி அந்த லவ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. தென் ஸோ தேர் ஸ்டார்டிங் டு டாக். 2 பேரும் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இவர் வந்து ரொம்ப ரொம்ப லவ்விங்னா அவ்வளோ லவ். எப்படின்னா நீ வந்து தனியாக போகாது. ஸோ பொண்ணு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லை ஷேர் ஆட்டோவில், இல்லைன்னா கேபில், அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து இல்லை நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் அவங்க வீட்டிலேருந்து இவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி வருது. ஸோ அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு இவங்களுக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு 2 பேரும் இவங்கள இந்த பெண்ணை பிக்கப் பண்ணிவிட்டு 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றா சாப்பிட்டுட்டு அவங்கள ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் அப்படியே போவார். ஸோ டெய்லி இட்ஸ் கோயிங் லைக் தட். அண்ட் பொண்ணுக்கு வந்து டெம்பிள்ஸ் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவங்க சொல்லும் போது அவங்க சொல்கிற ஆசைகள்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கோயிலுக்கு போகணும். ஸோ டியூஸ்டேஸ் முருகன் டெம்பிள் 2 பேரும் எவ்வளோ லேட் ஆனாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கோயில் போகணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட் இல்லை, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, பீச் போகிறது, பார்க்கில் காலையில் 2 பேரும் எழுந்துச்சி வாக்கிங் போகிறது. யூனோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் திங்ஸ். சன்செட் பார்ப்பாங்களாம். எவ்ரி வீக்கெண்ட்ஸு சண்டேஸ் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி நம்ம மெரினா பீச்சுக்கு போயிட்டு தே வாட்ச் த சன்செட். ஸோ அந்த மாதிரி 2 months ஆஃப் தேர் டேட்டிங் பீரியட் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது. இன் பிட்வீனில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்து தேர் கோயிங் டு பாண்டிச்சேரி போகிறாங்க, அப்புறம் ஏலகிரி, இந்த மாதிரி யூனோ ஆல் திஸ் லவர்ஸ் ஸ்பாட்ஸ். ஸோ தேர் ட்ராவலிங், எவ்ரி திங் இஸ் ஹாப்பி. அண்ட் பொண்ணு வந்து சொல்கிறா ஓகே இது வந்து எப்போ நான் அம்மா கிட்ட பேசலாம் இதை பற்றி, நான் அம்மாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். அவர் வந்து இல்லை பார்க்கலாம், கிவ் மீ சம் டைம், இப்போ எனக்கு இந்த வேலையில் இருக்குது, இப்போ ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது, இதுலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது. ஸோ ப்ரொமோஷன் வந்த உடனே நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லிவிட்டு வில் செலிப்ரேட், நானும் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு. ஸோ இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. பட் ஒரு 3 months இட்ஸ் வெரி ஹாப்பி, தேர் ஆல் குட். இவர் வந்து காலையில் ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட், மெசேஜஸ் கூட இல்லை, வாய்ஸ் நோட் தான். பிகாஸ் அவங்களுக்கு என்னென்னா மெசேஜில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு சம்டைம்ஸ் நடக்கும்ல, நம்ம மெசேஜ் டைப் பண்ணும்போது நமக்கு ஒன்று தெரியும், பட் மற்றவங்களுக்கு ரீட் பண்ணும்போது அது வேற ஏதாவது மாதிரி கன்வே ஆகும்ல. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆமாம் டைரெக்டாக வாய்ஸ் நோட்டு தான். ஸோ எவ்ரி மார்னிங் வாய்ஸ் நோட், அதெல்லாம் டைம் ட்ராப் பிக்கப் இவர் தான். இன் பிட்வீனில் ஆப்வியஸ்லி தே வில் பி இன் கான்டாக்ட். அதாவது அந்த எவ்ரி ½ an hour ஒன்ஸ் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அது 1 hour அந்த மாதிரி அந்த கேப்பே இருக்காது. அப்படிதான் அவ்வளோ லவ். ஆமாம், இருக்க முடியாது அந்த மாதிரி டைப்ஸ். ஸோ 3rd month அப்புறம் ஐ திங்க் 4th month ஸ்டார்டிங்லேருந்து சேஞ்சஸ் வருது. அதாவது ஆண்கிட்ட இருந்து. பட் டெய்லி இப்படி தான் போகுது. அண்ட் 2 பேரும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் தான் வென் இட் கம்ஸ் டு த ஃபோன். இவங்க பெண் வந்து ஃபோன்லாம் கொடுப்பாங்க, ஃபோன் பார்த்து செக் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனும் வந்து ஓகே
ஃபோன் எடுத்துக்கோங்க, பட் நாட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். பட் ஃபோன் கேட்டாங்கன்னா குடுக்குறது. ஸோ 2 பேருக்கும் ஃபோன் ஆக்சஸும் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், ஆல் கோயிங் ஆன் குட். 4th மந்த்லேருந்து ஸ்லோவா இப்போ டியூஸ்டே இவங்க வந்து முருகன் டெம்பிள் போவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது. இல்லப்பா என்னால வர முடியாது. கொஞ்சம் வொர்க் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. அந்த மாரி சொல்லிட்டு. மார்னிங் மெசேஜஸ் அந்த வாய்ஸ் நோட்ஸ் வரதில்ல. வரதில்ல. ஆமா. எல்லாம் ஸ்டாப் ஆகுது. ஆமா. ஸ்டாப்னா ஜஸ்ட் கொஞ்சம் லேட்டா வருது. இல்லன்னா ஆஃப்டர்நூன் மாரி வருது. அண்ட் ஸோ வாய்ஸ் நோட் வராது. பட் இவர் வந்து பிக் பண்றதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் வரும். என்னால வந்து பிக் பண்ண முடியாது. வீட்ல வந்து எங்கேயோ வேலை அனுப்பிட்டாங்க. ஸோ நீயே வந்து புக் பண்ணி போயிடு. அவங்க வந்து எவ்வளோ கேரிங்னா, இவங்க சப்போஸ் கேப்ல டிராவல் பண்ணணும், இல்ல எப்படியாவது எங்கேயாவது போகணும்னா, ஆட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்களாம். நீங்க கேப்லயே போயிடுங்க அந்த மாதிரி. ஸோ கேப் போறது கூட எக்ஸ்பென்சஸ். அவங்க இன்னொன்னு வந்து இவங்களோட ஃபினான்ஸ் இருக்குல்ல, இவங்க வந்து இவ்வளோ சேலரி சம்பாதிக்கிறாங்க, இவர் வந்து இவ்வளோ சேலரி. ஸோ 2 பேரும் அந்த ஃபினான்ஸை வந்து அவங்க மந்த்லி அந்த டேலி பண்ணுவாங்களாம். இன்னைக்கு வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், உன்னோட சேலரியை வந்து நீ வந்து நம்ம ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவருக்கு வந்து 3 சிஸ்டர்ஸ் இருக்கு. இவர் தான் எல்டஸ்ட், இவருக்கு அப்புறம் 3 சிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட சேலரி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றது, அம்மாக்கு கொடுக்கறது, வீட்டுக்கு கொடுக்கறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்க சேலரியை வர சேலரியை நீங்க அப்படியே சேவ் பண்ணிடுங்க. ஸோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மேரேஜ்க்கு நம்மளும் சைடில் வந்து சிட்டு போடுறது அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பொண்ணு வந்து ஐடியாஸ் கொடுக்குறாங்க இவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க டேட் பண்ணி ஒரு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மந்த் 2nd மந்த்ல இருந்து சேலரி வந்து இவங்க தான் ஸ்பெண்ட் பண்றது. பெண் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆணோட சேலரி வந்து அப்படியே அக்கௌண்ட்லேயே இருக்கும் சிஸ்டர்ஸோட மேரேஜ்க்காக. ஸோ ஃபினான்சஸ்லாம் நல்லா 2 பேரும் பிளான் பண்ணிப்பாங்க. இந்த மாதம் நம்ம இது பண்ணலாம், அம்மாவுக்கு இது வாங்கணும், அப்பாவுக்கு இந்த ஷர்ட் வாங்கணும், பர்த்டேஸ் வருது. ஆல் தட் பிளானிங் இஸ் டன் பை த கேர்ள். பொண்ணு தான் சொல்லுவாங்க, அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம், பிகாஸ் இவங்க பர்த்டேஸ் வருது, ஆனிவர்சரி வருது, அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே டெஃபினெட்லி ஆண் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்களே, சரி நம்மளை விட ஸ்மார்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க எல்லாம் பிளான் பண்ணுறதுக்குன்னு. ஸோ 4th மந்த்லேருந்து சம்திங் இப்போ வந்து பிக்கப்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, கோயில் கூட்டிகிட்டு போகிறது ரெடியூஸ் ஆகுது. சின்ன சின்ன விஷயம் அவங்க வந்து டின்னர் போவாங்க, லஞ்ச் போவாங்க, அது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு. பட் இவங்களுக்கு என்னன்னா, சரி நிஜமாவே ஏதோ ஒர்க் ப்ரெஷரோ ஆர் சம்திங் லைக் தட். பட் இவங்க வந்து கேட்குறாங்க, ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க, சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன் சடனாக இந்த மாதிரி கேப்பே வர வேண்டாம்னு நீங்கள் சொல்வீங்க, ½ hour ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி நடக்குது, ஏதாவது ப்ராப்ளமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஸோ ஓப்பனாக பேசிடுங்க. இவர் வந்து இல்லை எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஆல்வேஸ் நான் வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணணும், உன்னை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், உன்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு போகணும், அங்கே கூட்டிகிட்டு போகணும்னா என் வேலை யார் பார்ப்பாங்க? நான் வந்தால் தான் நீ கோயில் போவியா? நான் எல்லாமே நீ போக மாட்டியா? ஸோ இதுதான் இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் அவருக்கு பிடிச்சதே நான் வந்து கோயில் போகிறது, அதுவும் அவரை கூட்டிகிட்டு போகிறது. அவருக்கு தெரியும் நான் தனியாக போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், அம்மாவோட போகலாம். பட் நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் போது அவருக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல். அதே வந்து இப்போ நான் அதை கேட்கும் போது அவருக்கு வந்து கோவம் வருது, இரிட்டேட் ஆகுது. ஏன்னா நீ இரிட்டேட் பண்ணுற. ஸோ அந்த மாதிரி அது வந்து கட் பண்ணுறாங்க. ட்ராப் வந்து என்ன உன்னால தனியாக போக முடியாதா? ஏன்னா நீ வந்து அவ்வளோ அழகா, உன்னை வந்து யாராவது கிட்னாப் பண்ணிடுவாங்கன்னு, நீ போ. அண்ட் அந்த மாதிரி இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கூட அதுதான். ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரணுமா? எங்களோட ப்ரொவிஷன் எக்ஸ்பென்சஸும் அதுவும் ஜாஸ்தியாக தானே போகும். ஏன் நீ தான் சம்பாதிக்கிறல்ல, ஏன் உன்னால் ஹோட்டலில் போய் வாங்க முடியாத? அந்த பிஹேவியர் சேஞ்சை பாருங்க. ஆமாம், கம்ப்ளீட்டாக. ஸோ இவங்க வந்து அவங்களும் ஓகே சரி, ஏதோ ஒரு கோவத்தில் அவர் பேசுகிறாரு, ஏதோ இரிட்டேஷனில் பேசுகிறாருன்னு இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. தென் இட்ஸ் கெட்டிங் ரியலி இன்டென்ஸ். எப்படின்னா, இப்போ இவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, சாப்பிட்டியப்பா என்னாச்சுன்னா, நீ என்ன கால் பண்ணிகிட்டே இருப்பிய, உனக்கு வேறு வேலையே இல்லையா? உனக்கு தான் அப்பா இல்லைல்ல, நீ தானே உன் குடும்பத்தை பார்த்துக்கணும். அப்போ நீ உன்னோட ஃபோக்கஸ் அதில் தானே இருக்கணும். நீ எதுக்கு என் மேலே ஃபோக்கஸ் பண்ணுற? எல்லாத்துக்கும் இரிட்டேஷன். இப்போ இவங்க ஒரு மெசேஜ் போட்டாலும் ஏதாவது ரீசன் ஃபைண்ட் பண்ணி சண்டை போடுறது டெய்லி. அண்ட் சண்டை போட்ட உடனே பிளாக் பண்ணிடுவாங்களாம். இவங்க அந்த சண்டையே ஏன் வருது? ஏன்னா நீங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, சரியா? நான் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க சாப்பிட்டேன்னு கேட்டாலும்
அவர் என்ன சொல்றாரு, நீ எதுக்கு கேட்குற, உனக்கு வேற வேலை இல்லையா, நீ என்ன டார்ச்சர் பண்ணணும்னு தான் உன்னோட இன்டென்ஷனா, காலையில ஏஞ்சி நான் எதுக்கு உனக்கு குட் மார்னிங் அனுப்பணும், எனக்கு வேற வேலை இல்லையா, ஸோ காலையில இருந்து நான் வந்து ஃபோன் வச்சுட்டு உனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறது தான் என்னோட வேலையா, ஸோ உன்னை பார்த்துக்கிட்டா நான் என் ஃபேமிலி எப்படி பார்த்துப்பேன், எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி கம்ப்ளீட்லி பிளேமிங் த கேர்ள். ஓகே, அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வராங்க. இப்போ இந்த வெர்பல் இஷ்யூ வந்து இட் இஸ் பிகமிங் ஃபிசிக்கல். ஓகே. ஆமா, இப்போ மீட் பண்ற டைம்ல இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒண்ணா போறாங்க, ரெண்டு பேரும் கை கோத்துக்கணும்னு, அது அது நார்மல் திங் தானே, இதுதானே ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் கை பிடிச்சாவே பப்ளிக்லயே அப்படியே கையை வந்து இப்படி புஷ் பண்றது, இல்ல பப்ளிக்லயே அவங்கள அப்படியே அதட்டுவாங்களே அந்த மாதிரி பண்றது, அது வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் டு கெட் மோர் இன்டென்ஸ். இப்போ ஏதாவது பேசுறாங்கன்னா அவர் பேசும்போதும் அவர் வந்து அப்படியே பக்கத்துல என்னெல்லாம் இருக்கோ உடனே எடுத்து தூக்கி போட்டுருவாங்களாம். இப்போ பக்கத்துல ஏதாவது லைட் இருக்கோ ஆர் சம் ரிமோட் anything he takes and he throws it. நிறைய வாட்டி இந்த பொண்ணு மேலேயே அப்படியே தூக்கி போடுறது வேணும்ட்டே. இவ கேட்பலாம், எனக்கு அடிபட்டுருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னா, அடிபடட்டும் என்ன ஆகும் மேக்ஸிமம், உனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குல்ல, உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமே, டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்களும் உன்னை பார்த்துப்பாங்க. ஸோ யூ கெட் இட், தெர் இஸ் அ ட்ரான்சிஷன். இது வந்து இன்டென்ஸாக ஆயிட்டே இருக்கு. இவங்களும் ரொம்ப டாலரேட் பண்ணுறாங்க. அண்ட் இவர் வந்து அவாய்ட் பண்ணுறது, இப்போ டெய்லி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கால் பண்ணுறது வந்து இட் ரெடியூஸ்டு டு 1 call a day. ஆமாம், 1 call a day. இன் பிட்வீன் இவங்க வந்து கால் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஏதாவது ஒன்று கன்வே பண்ணணும், காசு வேணும், ஏதாவது வேணும், சம்திங் இன்ஃபர்மேஷன் கூட, அதெல்லாம் கால் பண்ணக்கூடாது, நான் பிஸியாக இருக்கேன். சப்போஸ் செகண்ட் கால் பண்ணாங்கன்னா உடனே காலை வந்து பிளாக்ல போடுறது, காலை பிளாக்ல போட்டுருவாங்க, இமெயில பிளாக்ல போட்டுருவாங்க, இன்ஸ்டாகிராம் பிளாக், ஃபேஸ்புக் பிளாக், எவ்ரிவேர். சம்டைம்ஸ் இந்த பொண்ணு வந்து ஜிபேல போய் டெக்ஸ்ட் பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி நான் உங்களுக்கு இது சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ப்ளீஸ் அன்பிளாக் பண்ணுங்க. ஜிபேலையும் ஹி வில் பிளாக் இட் சீம்ஸ். நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டது வந்து நீங்க எதுக்கு இதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய ஹீரோலாம் இல்லை. அதுதான் ஆக்சுவலி பொண்ணு வந்து நிஜமாவே ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்க வந்து ஜாஸ்தி படிச்சிருக்காங்க இந்த ஆணை கம்பேர் பண்ணும்போது. ஃபேமிலியும் இட்ஸ் அ வெரி குட் ஃபேமிலி தான், அவங்க வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. பட் என்னன்னா அவ்வளோ லவ், நிஜமாவே அவரை லவ் பண்ணிட்டேன், அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ சடனாக அது வந்து விட்டுட்டு போக முடியல. அண்ட் சப்போஸ் சண்டை வந்து ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே காலில் விழுந்துருவாங்களாம் அந்த ஆண், என்னை மன்னிச்சிடு, நீ இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும், அந்த மாதிரி பிரெயின் வாஷிங் ஹர், ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு. ஸோ அவ்வளோ கோவம் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க, நம்ம லவ் பண்ணுற ஆண் யாராக இருந்தாலும் அழும்போது வி வில் கோ டவுனில், சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலான்னு. ஸோ அந்த மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி ஷி வாஸ் பீட்டன். அவர் வந்து அடிப்பாங்களாம் பேசும்போது, அண்ட் எல்லாமே கட் பண்ணுறது. மேரேஜ் பற்றி பேசினா இப்போ வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ என்ன உனக்கு என்ன அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ், நம்ம பழகி ஜஸ்ட்டு 3 months தானே ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு என்ன மேரேஜ், 4 months தானே இருக்கும், அதுக்குள்ளே என்ன மேரேஜ், உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், எனக்கு உன்னை பற்றி என்ன தெரியும், இப்போ மேரேஜ்னு சொல்கிற. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேரேஜே வேண்டாம். சரி, நீ வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எது ஜாஸ்தி? அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து யூஆர் எக்ஸ்பெக்டிங் மை டைம், எனக்கு இருக்கிற டைமில் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் லைஃப்பில். இவங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் 1 call. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டியான்னு கேட்கலன்னா என்ன நீ போயிடுவியா, அவர் இப்படி தான் கேட்குறாரு. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் ஹீ இஸ் அவாய்டிங் ஹர். அவ்வளோ இருந்த லவ், அந்த மேரேஜ் இன்டென்ஷன்ஸ்லாம் சடனாக வந்து இல்லை, 4th monthல இருந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி நடக்குதா. 3 years எப்படியோ இவங்க வந்து அந்த 3 வருஷம் தாக்கு பிடிச்சி இந்த ரிலேஷன்ஷிப் இழுத்துட்டு போகிறாங்க. பட் அந்த 3 years வந்து இட் வாஸ் ஹெல் தான். ஸோ இன்பிட்வீனில் இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு தான் லவ் வேணும்ல, ரிலேஷன்ஷிப் வேணும், நான் தான் உன்னை பார்த்துக்கணுமா, எப்போவுமே என்ன ஆண் மட்டும்தான் அவர் பொண்ணை பார்த்துக்கணுமா, ஏன் பெண்கள் நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா, ஸோ நீ என்னை பார்த்துக்கோ, எனக்கு வந்து 6 months வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், ஸோ 6 months நீ வேலை பண்ணிக்கோ, எனக்கு என்னன்னா நீயும் அதுதான் பார்த்துக்கணும். அதுக்கும் இவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, 6 months நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன்.
ஸோ அவங்க சேலரி வந்து வந்த உடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. இது வந்து என்ன, அவங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அவர் சொல்வாராம், இந்த சேலரி இந்த அமௌண்ட்ல இருந்து நீ வந்து இது வந்து அம்மாக்கு கொடு, இது வந்து வீட்டுக்கு வச்சுக்கோ, இது வந்து எனக்கு வேணும், அந்த மாதிரி அவரு செக்ரிகேட் கொடுத்து அவர் தான் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த மேடம் கிட்ட கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களா. 4 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அந்த 4th இயர் தான் இவங்களால, இந்த பெண்ணால முடியல. ஏன்னா இப்போ வந்து மேரேஜ்னு ஒரு டாபிக்கே இல்லை அவங்க கான்வர்சேஷன்ல. அவங்க கான்வர்சேஷன் என்னன்னா, சேலரி வந்துருச்சா, எனக்கு நீ இவ்வளோ கொடுக்கணும், இது நீ இவ்வளோ எடுத்துக்கோ, எனக்கு வந்து அந்த அந்த கேம் எனக்கு வாங்கணும், எனக்கு அந்த பைக் வாங்கணும், ஸோ அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டணும், அப்படிதான் போறது அப்படிதான் போகுதே தவிர மேரேஜ் இஸ் நாட் கம்மிங் டு பிளேஸ். அம்மா கிட்ட வந்து அம்மா கிட்ட வந்து பேசுன்னு எப்போ சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போதுமே சொல்றாரு, நான் வேணும்னா உங்க அம்மா கிட்ட வந்து பேசுன்னு. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 இயர்ஸா ஹி ஹாஸ் நாட் மெட். அம்மாவை பார்க்கவே இல்லை. இவங்களும் சொல்றாங்க, நான் வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றேன் நம்ம லவ் பத்தி, நம்ம சொல்லலாம், இப்போதைக்கு ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1 இயர் கழிச்சு கூட நம்ம காசு சேர்த்துட்டு நம்ம மேரேஜ் வந்து நம்ம கிராண்டா பண்றதோ கோயில பண்றதோ பண்ணலாம். அவர் அதுக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இல்ல நானும் உன் வீட்டுக்கு வந்து உன் அம்மா கிட்ட பேச மாட்டேன், நீயும் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாது, இது கரெக்ட் டைம் இல்ல. அப்போ எப்போதான் கரெக்ட் டைம்னா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீ தான் என்ன லவ் பண்றல, நீ என்ன லவ் பண்றீன்னா நீ வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். எனிதிங் யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட். அண்ட் அவர் சந்தோஷமா இருந்தா இவங்க சந்தோஷமா இருக்கணும். ஓகே, அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து இங்க போய் இதுதான் சாப்பிடணும்னா இவங்களும் ஓகே சொல்லணும். இல்ல எனக்கு வந்து பசிக்கல, நான் சாப்பிட மாட்டேன், வெளியே போக வேண்டாம்னு சொன்னா இவங்களும் சரி, அவங்களும் சாப்பிடக்கூடாது. யா, இட் இஸ் லைக் தட். ஸோ அவர் மூட் ஸ்விங்ஸ், அவரோட மைண்ட் செட் பொறுத்து தான் இவங்களும் அதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவர் ஹாப்பியா இருந்தா ஹாப்பி, அவருக்கு வந்து கோவத்துல இருக்காருன்னா இவங்க வந்து பேசவே கூடாது, ஏன்னா நான் கோவத்துல இருக்கேன், நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டைப்ஸ். ஸோ இது வந்து ஃபோர்த் இயர் ஆஃப் தேர் ரிலேஷன்ஷிப். இவங்க வந்து என்னால் முடியாது, நான் என் அம்மா கிட்ட சொல்ல போறேன் இதை பத்தி, நான் வந்து உன் பேரண்ட்ஸ் கிட்டயும் நானே வந்து பேசுறேன், ஏன்னா நீ இதை பத்தி எதுவுமே எனக்கு சொல்ல மாட்டேங்கிற, என்னோட ஏஜும் போயிட்டு இருக்கு. அவங்க அதுதான் சொல்றாங்க, என்னோட ஏஜும் போயிட்டு இருக்கு, என்னோட டைமும் போயிட்டு இருக்கு, நான் ஒன்றும் உங்ககிட்ட சும்மா இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ என்னால என்னோட சேலரி அந்த அந்த அமௌண்ட்ல என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் ட்ரூவா தான் இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணல, பட் ஐ நீட் அன் ஆன்சர். டைம் கொடுத்தது ரொம்ப போதும், இதுல வந்து நீ என்னை அடிச்சுட்டும் இருக்க. ஹீஸ் பீட்டிங் ஹர். நான் வந்து இப்படிதான் இருப்பேன், எனக்கு வேணும்னா இரு, இல்லைன்னா போ, வேணும்னா இரு, இல்லைன்னா போ, இதுவே இட்ஸ் த கான்ஸ்டன்ட் டயலாக். ஸோ இவங்க வந்து அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிமா இதெல்லாம் ஃபுல் ஸ்டோரியா சொல்றாங்க. அம்மாக்கு கேட்ட உடனேவே தெரிஞ்சிடுச்சு, இதுல நீ எப்படி இருக்க இவ்வளோ வருஷமா, ஏன் என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லல, ஏதாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் உனக்கு ஸ்டார்டிங்கே அட்வைஸ் பண்ணியிருப்பேனே இதெல்லாம் பண்ண வேண்டான்னு. வாட் இஸ் ஈவன் மோர் ஷாக்கிங், ஸோ இப்போ அவங்க இவர் வந்து ஜாப் விடுறதுக்கு முன்னாடி அவங்க ரிலேஷன்ஷிப்ல 2nd மந்த்ல இருந்தே இவங்க வெளியே சாப்பிட போறாங்கன்னா, இவங்க ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்றாங்க, அவர் பிரியாணி ஆர்டர் பண்றாருன்னா இவங்க ஐட்டம்க்கு இவங்க தான் பே பண்ணுமா, அவர் ஐட்டம்க்கு அவர் தான் பே பண்ணுவாராம். ஆமா, சப்போஸ் காரணம் வச்சிருக்காரு அவரு, அது தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட். என்னன்னா இல்லைன்னா அப்படிதான் அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா வந்து இல்லை இதெல்லாம் செட் ஆகுது, எனக்கு ஏதோ இது கரெக்டாக தோணலை, எனிவேஸ் நீ இன்வைட் பண்ணு, நான் பேசி பார்க்குறேன்னு. ஸோ அவரும் வீட்டுக்கு வந்து சொல்றாரு, ஆமாம் நான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், பட் எனக்கு டைம் வேணும். அண்ட் அம்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீ ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்து, இப்போது குழந்தை சொல்கிறா நீ வந்து கால் பண்ணுறதுல அதில் ஏதாவது பிரச்சனை அவங்க கிட்ட பேச முடியலன்னு கூட நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஜஸ்ட் கொஞ்சம் டைம் வேணும்னு. ஸோ இவங்க வந்து பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி நான் வேணும் பேசிட்டா, மேபி சம்டைம்ஸ் நீ ஷையாக ஃபீல் பண்ணுற பேசுறதுக்கு நான் பேசுகிறேன், இல்லைம்மா அது நானே பேசுகிறேன்னு. ஸோ கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. இவங்க வந்து 1 வீக் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 வீக்ல இந்த ஆண் வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. நான் ரெடியாகவே இல்லை, பட் நீ வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி வச்சு உன் அம்மாவை வந்து பேச சொல்லிட்டேன், நீ வந்து இந்த மாதிரி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, நீயும் எனக்கு தேவையில்லை. அண்ட் உடனே பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இல்லை எப்படி என்னால் பிரேக்கப் பண்ண முடியும், 4 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அம்மா கிட்ட பேச போகிறீங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ எனக்கு தோணலை,
எனக்கு வேண்டாம் ஆக்சுவலி, வேணும்னா நான் வந்து உன் அம்மாக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ஸோ உடனே அம்மாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்கள் பொண்ணு பிடிக்கல. ரீசன் கேட்டால் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட ரீசன்லாம் சொல்லணும்னு எனக்கு தேவையில்லை, இப்படி தான் பேசுகிறாராம். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு 2 பேரையும் பிளாக் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் இன்க்ளூடிங் ஜிபே. ஸோ உடனே பொண்ணு வந்து இவரோட இவரோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி. அண்டு சொல்கிறாங்க, ஆண்டி நாங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், இவர் இப்போ வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு கூட சொன்னார், கடைசி வரைக்கும் பேசல, அம்மா கிட்ட பேசிட்டு இப்போ அம்மா கிட்டே சொல்கிறாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து பேசுங்க. ஸோ இந்த பொண்ணும் இந்த பொண்ணோட அம்மாவும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போன உடனே பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாலலாம் பேச முடியாது, நீங்கள் வந்து அதுங்க கிட்ட பேசிட்டு நீங்கள் என்னென்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நான் வந்து இவங்களை ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு. ஸோ ஹீ டெல்ஸ் தட் அண்ட் ஹீ லீவ்ஸ் த ஹவுஸ். அவர் போகிறாரு, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ பையனோட ஃபேமிலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டானேம்மா, நீ விட்டுட்டு போயிடு. சப்போஸ் நீ வந்து லீகலாக போகணுன்னா நாங்களும் லீகலாக போகிறதுக்கு ரெடி. ஆமாம், சி உனக்கு தெரியும் இவனோட கேரக்டர் இப்படி தான், ஆக்சுவலி இவன் இப்படி தான், வீட்டில் கூட நாங்களாம் ரொம்ப கேள்வி கேட்டால் அவனுக்கு பிடிக்காது. ஸோ உனக்கு இதெல்லாம் ஓகேனா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஹஸ்பண்டோட. அண்ட் என்ன நீ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறியாமே, காலையில் உனக்கு குட் மார்னிங் அனுப்பணுமா இவமே, ஏன் என் பையனுக்கு வேறு வேலை இல்லையா, உனக்கு குட் மார்னிங் அனுப்புறது தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா நீ கோயிலுக்கு வந்து என் பையன் இல்லாமல் நீ போக மாட்டியா, அது என்ன உனக்கு டியூஸ்டே ஆனால் கோயில் போய் தான் ஆகணுமா, கோயில் போகலன்னா என்ன ஒன்று முருகன் வந்து நீ கேட்குறது கொடுக்க மாட்டேன் அப்படி. அதாவது இந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே தப்பு மாதிரி நீ ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவன் வந்து 1 மாதம் உங்ககிட்ட பேசலன்னா கூட நீ கேட்கக்கூடாது, அது அப்படிதான். இதெல்லாம் ஓகேனா நீ இரு, இல்லைன்னா நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. சப்போஸ் நீ டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சின்னா நாங்களும் லீகலாக போய் நாங்கள் ஏதாவது பண்ணுவோம். தட் இஸ் when they are approaching us. ஸோ நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. ஸோ நான் கேட்டேன், ஸோ நான் கேட்டது வந்து, இப்போது நீங்கள் ஜென்ஸ் சப்போர்ட் யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க, வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க, நம்ம லீகலாக மூவ் பண்ணுறோன்னா are you ready for it? பிகாஸ் இது வந்து அதான் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற போது நமக்கு வரைக்கும் தான் தெரியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து வெளியே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ, ஒரு கேஸ் கொடுக்குறீங்களோ, இவென்ச்சுவலி எல்லாருக்கும் தெரிய தான் வரும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடியா, அதுதான் கேட்டேன். அதுக்கு பேசாம அவனை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அதுதான். ஸோ நான் அதுவும் கேட்குறேன், எதுக்கு ஒருத்தங்க வந்து இவ்வளோ நீங்கள் அவ்வளோ லவ் கொடுத்து நீங்கள் அவ்வளோ பண்ணியும் ஒருத்தங்க வந்து இல்லை நீ தேவையில்லைன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எதுக்குமா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் நான் வந்து 4 years ஆஃப் மை லைஃப் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து நாட் ஜஸ்ட் மென்டல், நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், பட் எல்லாமே என்னோட லைஃபே அவர் தானே நினச்சி நான் வந்து என்னோட ஒர்க்லேருந்து நான் அம்மாவுக்கு வீட்டில் காசு கொடுக்குறதுலேருந்து அவர் டிசிஷன், அவர் பெர்மிஷன் கேட்டு தான் எல்லாம் பண்ணுறேன். ஸோ சடனாக அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா நான் எப்படி அது கட் பண்ணி போகிறது. அவர் தப்பான ஆள் தான் எனக்கு இப்போ புரியுது. பட் அது எப்படி ஒரு பொண்ணை வந்து எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ப்ராமிசஸ்லாம் கொடுத்துட்டு நம்மளையே யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க தேவைக்காக அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போயிடணுமா? என்னால் போக முடியாது. ஏதாவது பண்ணுங்க, வாட் கேன் வி டூ, ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். இது வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தான் ஆகணும். இது வந்து லெட் இட் பி அ லெசன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. அண்ட் அதில் என்னை அடிச்சிருக்கான். தட் இஸ் வாட் ஷீ சேஸ். அவர் என்னை அவ்வளோ அடிச்சிருக்காரு, யூனோ. அதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு கூட ஒருத்தன் வந்து என்னை இப்படி இவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டு போகிறான். அவன் சொல்கிறான், உன்கிட்ட பேசுகிறதே எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லும் போது என்னை எவ்வளோ கீழ்த்தனமாக அவன் நினச்சிருக்கான், என்னையும் என்னோட அம்மாவையும். ஸோ நான் வந்து இது ஏதாவது பண்ணி தான் ஆகணும். வாட் கேன் யூ டூ? ஸோ நான் சொல்கிறேன், ஸோ ஃபர்ஸ்ட் வி டிராஃப்ட் அ கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போது கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணிட்ட உடனே யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து இப்போது இவங்க வந்து வேளச்சேரியில் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. வேளச்சேரியில் இருக்காங்கன்னா நீங்கள் வேளச்சேரி ஸ்டேஷனில் போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணும்போதும் ஓரலாக ஜஸ்டிஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஓரலாக சொல்வீங்களா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஓரலாக சொல்கிறத விட நீங்கள் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட், அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து டிராஃப்டட் பை அன் அட்வொகேட் வித் அந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த செக்ஷன்ஸ்லாம் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அது இன்னும் எஃபெக்டிவ். ரிட்டனில் கொடுக்கும்போது ஆல்வேஸ் இட் கோஸ் ஆன் ரெக்கார்ட். ஸோ நான் இவங்க கிட்ட என்ன சொன்னேன், நம்ம கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பும் போதும்
அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரிவ்யூ பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சப்போஸ் இந்த பொண்ணு வந்து வேளச்சேரியில் இருக்காங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அப்ரோச் பண்ணுறீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, அது அப்ரோச் பண்ணும்போதும் ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஒரு இந்த ஸ்டேஷனுக்கு வருதுன்னா அந்த ஸ்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்க. கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அந்த கம்ப்ளைண்ட் வருது, ஸோ சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் வி டிட். அந்த கம்ப்ளைண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அங்கேருந்து இட் வாஸ் ஃபார்வர்டட் டு அவங்க இருக்கிற ஏரியாவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது. இப்போ இந்த மாதிரி மேட்டர்ஸ் வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வரும்னு. பட் ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் AWPSன்னு சொல்லுவோம், அது வந்து எல்லா ஏரியாஸ்லையும் இருக்காது. சப்போஸ் இவங்க வந்து வேளச்சேரியில் இருக்காங்க அண்ட் வேளச்சேரியில் ஒரு AWPS ஸ்டேஷன் இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து AWPSக்கு போகும். ஸோ இங்கே வந்து அவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து இட் வென்ட் டு த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் அந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டாங்க ஃபார் என்கொயரி அண்ட் அவங்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஏன் அந்த கம்ப்ளைண்ட்டை சீக்கிரமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு 1.5 days கால் வந்துருச்சு இந்த பொண்ணுக்கு, இந்த மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு. ஸோ இவங்க வந்து போய் சொல்கிறாங்க, அவங்களோட சைட் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே போலீஸ் வந்து உடனே தே வில் சென்ட் சம்மன்ஸ். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னா உடனே அவங்க சம்மன்ஸ் அனுப்புவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். பட் நிறைய ஸ்டேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரீயோ நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஸோ அந்த ஆண் வந்து வராங்க, அவரும் ஒரு கூட்டமாக ஒரு ஃபுல் ஃபேமிலியே ஸ்டேஷனுக்கு வருது. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, எதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? அவங்க தனியாக வந்திருக்காங்களா அந்த பொண்ணு, அவங்க அம்மா வந்திருக்காங்க, நீங்கள் ஒருத்தவங்களோட வருங்க. இல்லை எங்களுக்கு உடனே ஸ்டேஷன்லேயே அவ்வளோ சத்தம், எங்கள் ஃபேமிலிலாம் ஸ்டேஷனுக்குலாம் வராது, இந்த பொண்ணு தான் எங்கள் ஃபேமிலியை வந்து, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, மதுரையில் நாங்கள் அப்படி. இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் இருங்க சார், ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க. ஸோ வி கேவ் அ கம்ப்ளைண்ட். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போது இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஓகே அப்படியே ஏதோ ஒரு இன்னும் கிறுக்கி வச்சுட்டு கொடுத்துடலாம். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ஒரு கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் என்ன செக்ஷன் போடுறீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது சீட்டிங்னு எடுத்துக்கோங்க. சீட்டிங் அப்போது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஐபிசியில் சீட்டிங்க்கு 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 415, இன்னொன்று வந்து 420. 415 வந்து வெறும் சீட்டிங்னா ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை, பட் ஒரு நார்மலான விஷயம் வந்து ஏதோ சீட் பண்ணுறாங்கன்னா ஓகே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க. பட் 420னா சீட்டிங் ப்ளஸ் இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ இந்த பொண்ணு வந்து சீட் ஆயிருக்காங்க, கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அது வந்து நீங்கள் வந்து பண்ணல, ஸோ இட் கம்ஸ் அண்டர் சீட்டிங். 420 ஏன் வருதுன்னா இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க, தெர் வாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஸோ 420 வந்து இட் இஸ் ஈவன் மோர் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர், பிகாஸ் அது வந்து ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. ஸோ 420 வாஸ் கிவன். இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இனிஷியலி 420 தான் எடுத்துக்கிறாங்க, சீட்டிங்காக தான் எடுத்துக்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேசஸில் 420 இஸ் கன்வெர்டட் டு 376. ஏன் இதில் வருது? பிகாஸ் தே ஆர் இன் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. இப்போ ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 376 அப்போது இந்த கேஸ் வந்து இட் ஹேப்பன்ட் 3 years பேக். அந்த டைமில் ஐபிசி தான், இப்போ தான் பிஎன்எஸ்லாம் வந்திருக்கு, கரெக்டாக 3-4 years இருக்கும். ஆமாம். ஸோ அப்போது வந்து இப்போ 376னு ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து சப் கிளாஸஸ் இருக்குது. 376 clause A, அது வந்து இட் டாக்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப். இப்போ வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன், ஸோ கன்சென்ட்டோடு தானே இது பண்ணுறோம். ஸோ அது எப்படி, ஹவு வில் இட் அட்ராக்ட் கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பொண்ணு வந்து கன்சென்ட் கொடுக்குறாங்க ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு, ஒரு ஆணும் கன்சென்ட் கொடுக்குறாங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆன் த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் மேரேஜ். என்னன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, அந்த ப்ரிடெக்ஸ்டில் வந்து ஒரு ஃபிசிக்கல் யூனியன் இருக்கும் போது தட் கான்ஸ்டிடியூட். நீங்கள் வந்து அந்த மேரேஜ் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா இட் அமௌண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் தான் கன்சென்ட் கொடுத்துட்டாலே, அவளை ஒன்றும் நான் ஃபோர்ஸ் பண்ணலையே, அவங்களோட கன்சென்ட்டோடு தான் நான் பண்ணேன். ஸோ நீங்கள் கன்சென்ட்டோடு தான் யூ ஹேட் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் ஹர்.
எதுக்கு நீங்க அவங்க ஏன் கன்சென்ட் கொடுத்தாங்க? ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுனால அவங்க கொடுத்தாங்க. ஸ்டேஷன்ல பையன் வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார் நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல, என்னோட இன்டென்ஷன் அதெல்லாம் இல்லை, நான் பெரிய ஃபேமிலி இருந்து வரேன் அது அதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் ஹீட் ஆகும் போது இவர் என்ன சொல்றாரு, ஆமா நான் அப்படிதான் பண்ணேன், ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்து இப்போ எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு தான் சொல்வேன். ஏன் நான் என்ன அவர் என்ன சொன்னார்னா, என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவங்கள மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது சார், நீங்க வேணும்னு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். ஸோ இது இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே, ஓ இவ்வளோ பேசுறியா, ஹி ரெஜிஸ்டர்ட் அன் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் ஹிம். எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்கள வந்து உடனே ஹி வாஸ் கெப்ட் இன் கஸ்டடியில் வச்சுருந்தாங்க, ரிமாண்டில் வச்சுருந்தாங்க. ஸோ ரிமாண்டில் வச்சுட்டு ஐ திங்க் ஒரு 45 days ஆச்சு டு ஃபைல் த சார்ஜ் ஷீட். ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே இட் கோஸ் டு த கேஸ், இட் கோஸ் டு த கோர்ட், கரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகும், இல்லைன்னா பிரின்சிபல் ஜட்ஜ் கிட்ட போகும். ஸோ அந்த எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் ஷீட்டாக மாறி ஒரு கேஸாக மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் அப்போ தான் அந்த பையனோட ஃபேமிலி வந்து நம்ம பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நான் உன் காலில் கூட விழுந்துடுறேன், நீ வந்து இதை வித்ட்ரா பண்ணிடுமா, இது தேவையே இல்லை நமக்கு, என் பையனை வந்து நான் வேணும்னா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுறேன், எப்படி வேணுமோ நீ வந்து அவனை வந்து பப்பெட், அது பப்பெட் மாதிரி ஆமாம் வச்சுக்கோ, நீ நீ உட்காருன்னு சொன்னா அவன் உட்காருவான், நின்று சொன்னா நில்லுவா. ஸோ அப்படிதான், காசு கூட எங்களுக்கு வேண்டாம், நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்றேன் அது இதுன்னு ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலாக பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க பொண்ணுக்கிட்ட, சரி வேண்டாம் இது வந்து வித்ட்ரா பண்ணிடலான்னு. ஸோ ஷீ ஆக்சுவலி வித்ட்ரூ. இப்போ வித்ட்ரா பண்ணுறது கூட, இப்போ வித்ட்ரா பண்ணும் ஒரு கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் கூட, இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து 376 வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் ஈஸியாலாம் வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. அது எப்படி நீங்கள் ஒருத்தங்களை வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேஷில் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னு. ஸோ வி அப்ரோச் த ஹை கோர்ட், தென் இந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டுட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போது ஆமாம், இப்போது அவர் வந்து இன்னும் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சொன்னீங்க. தேங்க்யூ. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Let's go holiday. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.